வணக்கம், வெல்கம் டு Xylem நீட் தமிழ் சேனல். myself Anish, I am chemistry faculty. இன்னைக்கு இந்த செஷன்ல நீட், ஜேஇமெயின் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தமிழ்நாடுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்களோட அந்த ப்ரிப்பரேஷன் பெர்ஃபெக்டா இல்லாத காரணத்தினால அவங்களால அந்த எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் வாங்க முடியாம போகுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவடேஸ் பசங்களுக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அண்ட் why? அண்ட் இதை அவாய்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், உங்களோட ட்ரீமை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ் நீங்க பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த செஷன்ல நான் சொல்ல போறேன். இப்போதான் நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் பிகின் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் திங், டிசிப்ளின் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்னதான் பெரிய கனவு வச்சிருந்தாலும் சரி, சின்ன கனவு வச்சிருந்தாலும் சரி, யூ காண்ட் அச்சீவ் இட். இட்ஸ் 100%. எஸ், ரியாலிட்டி ஹர்ட்ஸ். டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு கீ டு அச்சீவ் சக்சஸ். சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட கனவும் தான். பட் எல்லாராலையும் சக்சஸ்ஃபுல்லா மாற முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. லிமிட்டட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸால மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் பர்சனா மாற முடியுது. அண்ட் அந்த லிமிட்டட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தட்ஸ் டிசிப்ளின். இஃப் யூ வாண்ட் சக்சஸ், யூ ஹாவ் டு டிசிப்ளின். ஓகே, ஸோ ஒழுங்கா நீ பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறத அன்னைக்கு அந்தந்த நேரத்துல பண்றதுக்கு பேர் தான் டிசிப்ளின். ஓகே, ஸோ எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உங்களுக்கான ஒரு அந்த டாஸ்கை அச்சீவ் பண்றீங்களா, தட் இஸ் டிசிப்ளின். ஓகே, ஈவன் உங்களை யாருமே ஃபோக்கஸ் பார்க்காம இருக்கிறாங்க, எஸ், யாரும் உங்களை மானிட்டர் பண்ணாம இருந்தாலும் உங்களுக்கான ஒர்க்கை நீங்க பண்றீங்களா, அதுக்கு பேர் தான் டிசிப்ளின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீ ஒரு நீட், ஜெய்மெயின் அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் டாக்டர் ஆகணும், ஐஐடி என்ஐடில போய் பெரிய ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற பெரிய பெரிய கனவு நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின் இஸ் அ பிரைமரி கீ டு பிகம் அ சக்சஸ்ஃபுல் ஒன். ஓகே, ஸோ லெட்ஸ் நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த டிசிப்ளினா மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அது எல்லாராலையும் முடியுமான்னா கஷ்டம் தான். காரணம் என்னன்னா, nowadays you can see this one. Yes, there are a lot of social media. ஓகே, சோஷியல் மீடியா அப்படிங்கிறது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு பிரைமரி கீயா இருக்கு. இந்த கீயை எப்போ நீங்க தூக்கி எறியறீங்களோ டெஃபினட்டா நீங்க டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வருவீங்க. பட் இது மட்டும் முக்கியம் இல்லை, இதுக்கு கூடவே இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நீங்க என்னென்னக்கு என்னென்னலாம் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நீங்க இப்போ உங்க ஊர்ல இருந்து ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, என்ன ஈவினிங் மாதிரி ஒரு நைட் டைம்ல ஒரு டிராவலிங் போகணும்னு நான் நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா ஸ்டார்டிங் டு ஃபினிஷிங் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லொகேஷன்ஸுமே உங்க ஹெட்லைட் இருக்குல்ல, ஹெட்லைட்டால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ரோட்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்த மட்டும் தான் ஹெட்லைட் காட்டி தரும். ஸோ அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸை வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, என்டையரான லாங் டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கான ஒரு கோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கும், ஐ வாண்ட் பிகம் அ டாக்டர். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நீட் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்றது. எஸ், நீட் எக்ஸாமை கிளியர் பண்றது. அப்படி கிளியர் பண்றதோட மட்டும் இல்லாம நல்ல ஸ்கோர் எடுக்கிறது. நல்ல ஸ்கோர் எடுத்தா மட்டும்தான் நல்ல மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும். ரைட், ஸோ தட்ஸ் யுவர் பிரைமரி டாஸ்க். லாங் டைம்ல பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகிறது உங்களுக்கான கனவு. பட் இப்போ இந்த சுச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் நீட் எக்ஸாம். எஸ், இங்க நிறைய பேர் வேண்டாம், நீட் எக்ஸாம் வேண்டாம், வேணும் அப்படின்னு ரெண்டு தரப்பு இருக்கு. நான் இந்த ரெண்டு தரப்புக்குள்ளேயும் போகல. நீட் எக்ஸாம் வந்துருச்சு, we don't have any other choice. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் நீங்க டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகிறது தான் உங்களுக்கான கனவுனா டெஃபினட்டா யூ ஹேவ் டு ரைட் திஸ் எக்ஸாம். ஓகே, ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். சரி, அப்போ தான் லாங் கோல், உங்களுக்கான லாங் கோலை நீங்க செட் பண்ணிட்டீங்க நீட் எக்ஸாம். இந்த லாங் கோல் எவ்வளவு வருஷம், 1 year. ஓகே, ஆர் நீங்க +1 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 2 years. இல்ல நான் வந்து கிராஷ் கோர்ஸ் 12th முடிச்சிட்டேன், இன்னும் எனக்கு 3 months தான் இருக்கு. எஸ், அப்போ 3 months. ஓகே, ஸோ இந்த டைம் ஃப்ரேம் நீங்க செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள பெர் டே என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஷெட்யூல் நீங்க மேக் பண்ணணும். ஸோ லாங்கஸ்ட் டைம் பிளான் போட்டிருக்கீங்க. அண்ட் இந்த லாங்கஸ்ட் டைம் பிளான்ல ஒவ்வொரு நாளும் நீங்க என்னென்னலாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் பெர்ஃபெக்டா ஒரு பிளான்டா இருந்தா மட்டும்தான் உங்களால டிசிப்ளின்டா மாற முடியும். எஸ், டிசிப்ளின் அப்படின்னு சொன்னா எல்லாமே ஈஸி நினைச்சிருக்காங்க. நோ, நாட் எக்ஸாக்ட்லி. டிசிப்ளினோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பெர்ஃபெக்டான ஒரு ஷெட்யூல் இருக்கணும், ரொட்டீன் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ரொட்டீன் தான் ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிஹேவியரா மாறும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு மேக் யுவர் ஓன் ரொட்டீன்
அந்த ரொட்டீன் தான் உங்களை ஒரு டிசிப்ளின் பர்சனா மாற்றும். ஓகே, ஸோ டைமிங்கை பெர்ஃபெக்டா ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், எஸ், இட்ஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்டிங் ஒன். என்னன்னா ஸ்க்ரோலிங். ஏன் நீங்க இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது பிடிக்காதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இது ஸ்க்ரோலிங் பண்றது பிடிக்காது அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுடைய பிரைன்ல ஒரு டோபமைன் ஹிட் ஆகும். ஸோ இந்த டோபமைன் அப்படிங்கிறது என்னன்னா ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அன்பார்ச்சுனேட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த டோபமைன் சடனா ஹிட் ஆகுறதுனால என்ன ஆகும்? யூ வில் ஃபீல் அ பிளசன்ட். ஓகே, பிளசண்டான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த ஃபீல் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. நீங்க தொடங்குறது 1 ஹவருக்கா இருக்கும். ஓகே, 10 மினிட்ஸ்ல நான் முடிப்பேன்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் 1 ஹவர் தாண்டி போயிட்டு இருப்பீங்க. த ரீசன் இஸ் டோபமைன் ஹிட். ஓகே, ஸோ இந்த டோபமைன் ஹிட் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். எஸ், இட்ஸ் ஒரு ஜஸ்ட் அ டெம்பரரியான ஒரு ஹாப்பினஸ் தான். ஓகே, இதனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. பட் டிராபேக் நிறையவே இருக்கு. உங்களுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அந்த டைம்ல நான் பண்ணணும்னு நினைச்ச விஷயத்த ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவீங்க, ரைட்? அண்ட் ஆஃப்டர் தட் இந்த ஸ்க்ரோலிங் பண்றதுனால உங்களுடைய ப்ரிப்பரேஷனோ உங்களோட நீட் எக்ஸாம்ல ஏதாச்சும் மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வருமா? கண்டிப்பா கிடையாது. ஓகே, உங்களோட ட்ரீம் என்ன? எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கணும். இது பண்ணா வாங்க முடியுமா? அதை மைண்ட்ல யோசிச்சுக்கோங்க. நீங்க உங்க ஒவ்வொரு தடவையும் உங்க மொபைல் எடுக்கிறீங்க, அன்வான்டா சோஷியல் மீடியாக்குள்ள நீங்க என்டர் ஆகும்போது யூ ஹேவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்ட் வெதர் திஸ் ஆக்ஷன் வில் ரூன் யுவர் கேரியர் ஆர் நாட். ஓகே, உங்களோட கெரியரை இந்த ஆக்ஷன் வந்து ரூன் பண்ணுதா இல்லையா, கெடுக்குதா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு எடுங்க. நெக்ஸ்ட், அந்த டைம் ஸ்க்ரோலிங் பண்ற டைமை நீங்க அப்படியே ஸ்கோரிங் பண்றதுக்கு மாத்தணும்னா சிம்பிள். அந்த டைமை அப்படியே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷெட்யூலை ப்ராப்பரா ஒரு ஷெட்யூலை வகுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி டைம், ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி இந்த போர்ஷன்ஸை இந்த டைம்ல முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன், நீட் எக்ஸாம் 720 மார்க்ஸுக்கா யூ கேன் கெட் இட். ஓகே, ஈஸியா எடுத்துடலாம், நிறைய மார்க் எடுத்துடலாம். எவ்வளவு மார்க் நீங்க எடுக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்கோரிங், நாட் ஸ்க்ரோலிங். ஓகே, நெக்ஸ்ட், எஸ், ஸோ இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். 5 மினிட்ஸ் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மொபைலா இருக்கும். சடனா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அந்த டைம் தான் ட்ரிங் ட்ரிங் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் 5 மினிட்ஸ், இட்ஸ் ஃபைன். ஓகே, 5 மினிட்ஸ் எடுப்பீங்க. பட் அந்த மொபைலை மறுபடியும் நீங்க வைக்கும்போது டைமை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மோர் தென் 1 ஹவர் மேல இருக்கும். இது நடந்திருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி சாட் பாக்ஸ். கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பார்க்கலாங்க எத்தனை பேர் இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னா யூ ஆர் லேக் ஆஃப் டிசிப்ளின். ஓகே, பட் டிசிப்ளின் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு டிசிப்ளின் கம்மி ஆச்சுன்னா உங்களோட ட்ரீமை விட்டு நீங்க ரொம்ப தூரமா போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணி ஆகணும் இன் திஸ் பர்டிகுலர் மொமெண்ட். ஓகே, ஸோ உங்களை டிஸ்ட்ராக்டா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட் எவர், ஓகே, ஆல் அதர் சோஷியல் மீடியாஸ் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் இட். ஈவன் யூடியூப் கூட தான். உங்களை எந்த அளவுக்கு உங்களுடைய டார்கெட்ல இருந்து தூரமா கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த மாதிரி மீடியாஸோட டாஸ்க். எஸ், இதை வேணா நம்ம தீய சக்தின்னு கூட சொல்லிக்கலாம். எஸ், இந்த தீய சக்திகளோட வேலையே இதுதான். நீங்க முடிஞ்ச வரை என்ன பண்றது, இந்த தீய சக்திகளுக்கு கூட போகாம அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் these things are not gonna help you for your dream. ஓகே, ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஸ்க்ரோலிங் அண்ட் சோஷியல் மீடியால இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுருங்க அன்டில் உங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்றது வரைக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கே புரிஞ்சு போயிடும் இது தேவையில்லை. உங்களோட லைஃப் வேற, உங்க லைஃபுக்கான ட்ராக் வேற, உங்க சக்சஸ்க்கான ட்ராக் வேற, அண்ட் இந்த ட்ராக் வேற. இது தேவையில்லாத ட்ராக். உங்களுக்கு தேவையான ட்ராக் இந்த பக்கம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போங்க. ஓகே, நோ, எஸ், ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சார், நான் டிசிப்ளின்டா இருக்கேன் அண்ட் பஞ்சுவலா என்னோட டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றேன். கிரேட், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணல, பெர்ஃபெக்ட். பட் ஸ்டில் ஐ ஆம் மை ஸ்கோர்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட். என்னோட ஸ்கோர் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது. கரெக்டா? இங்க இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஐ ஆம் டிசிப்ளின், பெர்ஃபெக்டா படிக்கிறேன், ஓகே, பெர்ஃபெக்டா டைம் மேனேஜ் பண்றேன். பட் ஸ்டில் என்னோட எக்ஸாம்ஸ் நான் எழுதும்போது என்னால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியல. அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும். எப்பவுமே நம்ம பசங்களுக்குள்ள ஒரு காம்படிட்டிவ் மென்டாலிட்டி இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய காம்படிட் பண்ணுவாங்க. அவர் வந்து இவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, ஸோ அவரை விட நான் இதுக்கு மேல எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு காம்படிட்டிவ் மென்டாலிட்டி இருக்கு. தட்ஸ், நான் மோசம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். தட்ஸ் குட், கிரேட். பட் அதை நீங்க காம்படிட் பண்றீங்கல்ல, அந்த தேர்ட் பர்சன், ஓகே, ஒரு செகண்ட் பர்சனை நீங்க காம்படிட் பண்றதுக்கு பதிலா
உங்களை நீங்களே காம்படிட் பண்ணுங்க. எஸ்டர்டேயும் இன்னைக்கும் கம்பேர் பண்ணுங்க. எஸ்டர்டே ஒரு 1 ஹவர்ல இவ்வளவு டாபிக்ஸ் நான் கவர் பண்ணேன். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா நான் கவர் பண்றேன். முடியாதா? நீங்க உங்கள காம்படிட் பண்ணுங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே. சரி, அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்களா? அது அவங்களோட ப்ரிப்பரேஷன். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு லேக் ஆஃப் மோட்டிவேஷனா இருக்குது அப்படின்னா, ஓ அந்த பையன் நல்லா படிக்கிறான். ஆர் அந்த ஃப்ரெண்ட் நல்லா படிக்கிறாங்க. ஸோ அப்ப நானும் படிக்கணும். அப்படி மோட்டிவேட் ஆகுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. தப்பே கிடையாது. தட்ஸ் பாசிட்டிவ் திங். ஆனா சில இடத்துல என்ன பண்ணுவாங்க? இங்க படிச்சுட்டு இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட் விளையாடிட்டு இருப்பாங்க. அத பார்த்துக்கிட்டு, நான் ரொம்ப நேரம் படிச்சுட்டேன். சரி அவங்க கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க. சரி அவங்க கூட போய் விளையாடுவோம். அப்படின்னு நீங்க நினைக்கிறது நெகட்டிவ் சைட். நீங்க முடிஞ்ச வரை உங்க ஃப்ரெண்ட்ஸோட பிஹேவியர்ஸ பாசிட்டிவ் சைட்ல அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ எஸ், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பெர்சன்ஸ்ல நிறைய பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடு இருக்கும். நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாசிட்டிவ் சைட் மட்டும்தான். எப்போ நீங்க நெகட்டிவ் சைட ஃபோக்கஸ் பண்ண தொடங்குறீங்களோ அந்த இடத்துல இருந்தே உங்களுக்கான டிராபேக், ஓகே, உங்களுக்கு டிராப் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ கீப் ஃபோக்கஸிங் ஆன். ஓகே, உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்க டிசிப்ளின்டா இருக்கிறீங்க. பட் பேரலா உங்களுடைய டிசிப்ளின்டா இருக்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். பட் ஸ்டில் உங்களுக்கான செல்ஃப் க்ரோத், ஓகே, அந்த க்ரோத்தை இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஆர் சம்டைம்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சில நாள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஃபீவரா இருக்கலாம். ஓகே. ஆர் அதாவது ஏதாச்சும் ஃபேமிலி இஷ்யூஸா இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் அதை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் யூ ஹேவ் டு ரீஸ்டார்ட் இட் அகைன். whenever you are ready, then you have to restart the process. Okay, got it? Now எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் என் மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கனவு. அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாரு, கனவு காணுங்கள். அவர் உண்மையாவே ரொம்ப நாலேஜபிளான பர்சன். ஏன்னா ஒருத்தங்களோட கனவு தான் அவங்களை எப்படிப்பட்ட மனுஷனா மாறப்போகுது அப்படிங்கறத டிசைட் பண்ணும். கனவு அப்படிங்கிறது உங்களுக்கான வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அண்ட் யூ கைஸ் ஆர் லக்கி. ஏன்னா உங்க லைஃபுக்கான ஒரு அர்த்தம், ஒரு மீனிங் நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் உங்களுக்கே தெரியும், உங்க கூட இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது யூ கைஸ் ஆர் ரியலி அமேசிங். உங்களுக்கான ஒரு ட்ரீம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் ட்ரீம். ஸோ இந்த ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க எஃபோர்ட் போடுறீங்களா அப்படிங்கிறத அப்பப்போ நீங்க யோசிச்சாலே போதும். யூ வில் இம்ப்ரூவ் டே பை டே. ஓகே. ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களை ட்ரீம்ல இருந்து ரொம்ப தூரமா கொண்டு போகக்கூடியது. முடிஞ்சவரை அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட எய்ம்னா, இந்த எய்முக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து வைங்க. எஸ், இனிஷியல் டேஸ்ல நீங்க இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இருந்து இதை நீங்க பார்க்கும்போது, ஓ மை காட், கேன் ஐ ஏபிள் டு அச்சீவ், அந்த மாதிரி ஒரு டவுட் வரும். பட் இன் திஸ் பர்டிகுலர் மூமெண்ட் ஐ எம் டெல்லிங் யூ தட் யூ கேன். ஓகே, யூ ஹாவ் டு. நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, உங்களால கண்டிப்பா முடியும். ஏன்னா இங்க சாதிச்ச எல்லாருமே பெரிய பிரில்லியன்ட்டோ ஆர் பெரிய பெரிய ரிச்சான ஃபேமிலி பேக்ரவுண்டோ இருக்கிறவங்க கிடையாது. எஸ், 1-2 பேர் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த அச்சீவர்ஸ் they came from nowhere. ஓகே, ஜஸ்ட் nowhere. எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியாது. பட் அவங்க ஒரு பொசிஷன் மேல போனதுக்கு அப்புறம் தான் உலகமே அவங்கள பார்த்து வாவ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களை பார்த்து உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஒரு நாள் சொல்லணும், ஓகே எஸ் சூப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருங்க. இல்ல லாஸ்ட் மினிட்ல நான் பண்ணுவேன், நோ ப்ளீஸ், இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட ட்ரீம் ரொம்ப பெருசு. அப்ப பெரிய ட்ரீம் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு பெருசா எஃபோர்ட் போட்டு தானே ஆகணும். எஸ், ஒர்க் ஃபார் இட். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், மேக் அ சைலன்ஸ் யுவர்செல்ஃப். இப்போ உங்களை சுத்தி நிறைய பேர் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பத்தி அண்ட் உங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி கேட்டு இப்படி விட்டுருங்க. ஓகே, ஜஸ்ட் மைண்டுக்குள்ள உங்க ட்ரீமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்க. யூ வில் அச்சீவ். ஓகே. ஸோ இந்த தாட், ஓகே, ஸோ கண்டிப்பா நீங்க இந்த டாஸ்க், உங்களுக்கான ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு டாஸ்க்கை எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்க எடுக்கல அப்படின்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஐ அக்செப்டட் த சேலஞ்ச் அப்படின்னு போட்டுக்கிட்டு
இன்னைக்கு இந்த மூவ்மெண்ட்ல இருந்து நீ என்ன பண்றீங்க? உங்களுக்கான ட்ரீமை பார்த்து மூவ் பண்ண தொடங்கும். அது எய்தர் நீட்டா இருக்கலாம், ஜேஇயா இருக்கலாம், வாட் எவர் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ, நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கைண்ட் ஆஃப் ஒரு 1000 காயின்ஸ் இருக்கு. 1000 காயின்ஸையும் தூக்கி போட்டு எத்தனை ஹெட் வரும், எத்தனை டெய்ல் வரும் அப்படின்லாம் கேட்டா நம்மளால ப்ரெடிக்ட் பண்றவே முடியாது. ரொம்ப ஹார்டான விஷயம் இல்ல. அதே மாதிரி தான் இப்போ உங்களோட சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இதே மாரி. நீங்க ஃபியூச்சர்ல எவ்வளவு பெரிய இடத்துல போவீங்க தெரியாது. ஏன் இந்த செஷன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள ஒருத்தங்க ஹூ நோஸ் ஃபியூச்சர்ல அமெரிக்காவோட பிரசிடென்ட்டா கூட மாறலாம். பாசிபிலிட்டி ஓகே இட்ஸ் ஆல்சோ பாசிபிள். யாருக்கு தெரியும்? பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த மூவ்மெண்ட்ல இருந்து உங்களுக்கான ட்ரீமை நீங்க பெர்ஃபெக்ட்டா ப்ராப்பரா பண்ணுவேன். ஓகே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம பெர்ஃபெக்ட்டான ஒரு ட்ராக்ல தான் போவேன். என்னோட ட்ரீம் மட்டும் தான் எனக்கு முக்கியம். அப்படிங்கிற ஒரு தாட்ல உங்களுடைய ப்ராசஸை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. That's it for today. Take care of yourself. See you on next class. Bye.